கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார். நீதிமொழிகள் 10:22. வேதத்திலே சொல்லப்பட்ட வேதனை இல்லாத கர்த்தரின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வது எப்படி? முதலாவது, அக்சாளை போல தகப்பனிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். நியாயாதிபதிகள் 1:15. தகப்பனிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள தகப்பனின் அன்பை, ஐஸ்வர்யத்தை, வாக்கு தத்தத்தை நாம் முதலில் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். என் பரம தகப்பன் நான் கேட்பதை எனக்கு கொடுக்க அன்புள்ளவர், ஐஸ்வர்யம் உள்ளவர் என விசுவாசித்து கேட்கும்போது கர்த்தரின் வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இரண்டாவது, ஏசாவை போல் நாம் ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய தகுதி தருணங்களை இழந்து போயிருந்தாலும் கூட, தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும், இந்த ஒரு ஆசீர்வாதம் மாத்திரம்தான் உம்மிடம் உண்டோ என கண்ணீரோடு அழுது கதறிய போது தகப்பன் வேறு வழி இல்லாமல் அவனையும் ஆசீர்வதித்தார். பட்டயத்தால் மேற்கொண்டு அன்றன்றுள்ள அப்பத்தை அன்றென்று பெற்றுக்கொள்ளும் புதிய ஏற்பாட்டின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். கண்ணீரோடே ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவும் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார் என எபிரேயர் 5:7 காண்கிறோம். இவ்விதமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். மூன்றாவதாக, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என போராடி ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். உலக ஆசீர்வாதம் வேதனையைத்தான் தரும், கர்த்தரின் ஆசீர்வாதம்தான் எனக்கு ஐஸ்வர்யம் என யாக்கோபை போல உணர்ந்து கொண்டு போராடி ஜெபிப்போம். நம்மையும் இஸ்ரவேலாய் மாற்றி கர்த்தரின் ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை நமக்கும் கர்த்தர் தருவார். கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஐஸ்வர்யத்தை தர பணிவோடு ஆண்டவரை மன்றாடி ஜெபித்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். ஜெபம். நல்ல பிதாவே, ஆசீர்வாதத்தின் ஊற்றே, வேதனையற்ற உமது ஐஸ்வர்யமான உமது ஆசீர்வாதத்தை எனக்கு இன்று தந்து என்னையும் ஆசீர்வதியும். ஆமேன்.